தேவனுக்கு மகிமை. கிருபையினால் பெறும் சுகம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபு 4:6. தேவன் மிகவும் வெறுக்கும் பாவமான பெருமையோடு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படும்போதும் அவருடைய சமூகத்தில் தாழ்மையுள்ளவருக்கு கிருபை தருகின்ற தேவன் அதிக கிருபையை வழங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறும்போது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று காண்கிறோம். நாம் வெளிப்படையாக தாழ்மையை காட்டினாலும் மனதளவில் உண்மையான தாழ்மையுடன் காணப்படாவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை. மாறாக எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவதற்காக மனப்பூர்வமாக பூரண மனசுடன் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். நாம் உண்மையாகவே தாழ்மை உள்ளவர்களாக இருக்க மற்றுள்ளவர்களை தங்களிலும் மேன்மையானவர்கள் என்று எண்ண வேண்டும். இதுவே உண்மையான மனத்தாழ்மை என்பதை நாம் காணலாம். ஆனால் தாழ்மையின் மற்றொரு அனுபவத்தை புரிந்துகொள்ள நம்முடைய தேவன் எதற்காக நமக்கு கிருபையை அளிக்கிறார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லும்போது அந்த கிருபையின் மூலம் நாம் பெறும் வல்லமை நமது பலவீனத்தில் பூரணமாக்கப்படுவதற்காகவே. கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையினால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். அப்படியானால் தேவனுக்கு முன்பாக உண்மையாகவே மனத்தாழ்மையுடன் இருப்பவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அளிப்பதினால் அவர்கள் தங்கள் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்தில் இருந்த மாம்சத்தின் முள்ளை போன்ற சில சரீர உபத்திரவங்களுக்கு மத்தியில்தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அவரிடம் கூறினார். நமது சரீரத்தின் பலவீனம் என்ற விஷயத்தை நாம் படிக்கும்போது சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இயேசுவிடம் கொண்டுவரப்படும் நோயாளிகள் அனைவரையும் இயேசு குணப்படுத்துகிறார். அதற்கு பிறகு தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இயேசுவை பற்றி உரைத்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றப்பட்டது என்று கூறி இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று கூறுகிறார். எனவே இங்கே பலவீனம் என்று கூறப்படுவது நமக்கு வரும் நோய்களும் பிணிகளும் இவற்றால் எழும் தொல்லைகளும் பாடுகளும் தானே. நோய்களின் பாடுகள் நமக்கு நேரிடும் போதுதான் நமது சரீரம் முற்றிலும் பலவீனமடைகிறது. கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் பலவீனரும் வியாதியர்களும் என்று காண்கிறோம். எனவே இயேசு நமக்கு தமது கிருபையை அளித்து நம்மை பலப்படுத்தி நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமது நோய்களை சுமந்தார். அவர் நமது நோய்களை சுமந்து நம்மை விடுவிக்கிறார். இயேசுவை பற்றிய ஏசாயாவின் தீர்க்கதரிசனத்தில் இயேசு மெய்யாகவே நமது நோய்களை ஏற்றுக்கொண்டு நமது நோய்களின் வேதனையை சுமந்தார் என்பதை காண்கிறோம். இயேசு நோய் வாய்ப்பப்படுவதற்கு பழகினவர் மலையாள வேதாகமம் என்று கூறும்போது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நோயுற்றிருந்தார் என்று அர்த்தமல்ல. இயேசு நமது நோய்களை தம் சரீரத்தில் சுமந்து நோய் வாய்ப்பப்படுவதற்கு பழகினவரானார். மேலும் இயேசு நமது மீறுதல்களுக்காக காயப்பட்டார் என்றும் நமது அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்றும் நாம் இங்கே வாசிக்கிறோம். நமது சமாதானத்திற்கான ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய காயங்களால் அல்லது தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். பேதுருவின் நிருபத்திலும் இதே காரியத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு நமது நோய்களை சுமந்தார் என்பதற்கு பதிலாக அவர் நமது பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இவ்வாறு இயேசு நமது பாவங்களுக்கு பரிகாரம் செய்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைந்தோம் என்றும் இங்கேயும் காண்கிறோம். எனவே நமது நோய்க்கு காரணமான பாவத்திற்கு பரிகாரம் செய்து அந்த பாவங்களுக்கான தண்டனையாக இயேசு அனுபவித்த காயங்கள் மற்றும் தழும்புகளால் அவர் நம்மை குணமாக்குகிறார். பாவம் தீர்க்கப்படும்போது நோயும் குணமடைகிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நமக்கு நினைவூட்டுவது நாம் குணமாகுவதற்கு ஒருவருக்கொருவர் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் என்றும் அப்படியே பாவ மன்னிப்பு பெற்ற நீதிமானுடைய ஜெபத்தினால் வியாதியஸ்தன் பாவம் செய்திருந்தால் தேவன் அவனை மன்னித்து அவனுக்கு குணமளிப்பார் என்பதே. தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்ததின் பிறகு நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நம்முடைய மாம்சத்தின் பலவீனத்தினால் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு வாழ முடியாதபடியால் நம்மை விடுவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தேவன் இயேசுவின் சரீரத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக்கினார் என்று வாசிக்கும்போது இயேசு தம் சரீரத்தில் சுமந்த நோய்களைத்தான் தண்டனையாக அவருக்கு கொடுக்கப்பட்டதல்லவா. நாம் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றி அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் அவர் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வர பண்ணாமல் தேவன் நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்று அல்லவா கூறப்பட்டுள்ளது. தேவன் நமக்கு கட்டளையிடும் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்ளாவிட்டால் தண்டனையாக சாபமெல்லாம் நம்மேல் வரும் என்று கூறுகிறார். இது எகிப்தியருக்கு வர பண்ணின நோய்கள் என்பதால் கட்டளைகளை மீறுவதாகிய பாவத்திற்கான தண்டனை நோய் என்பது தெளிவாகிறது. இதனால்தான் இயேசு நோய்படுவதற்கு பழகினவராக நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனையை சுமந்தவரானார்.
அதாவது இயேசு தம் சரீரத்தில் பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று கூறப்படும்போது உண்மையில் அவர் பாவத்தால் உண்டான நோய்களையும் சுமந்தவராக சிலுவையில் காணப்படுகிறார். எனவே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மேலும் நாம் கிருபையை குறித்து படிக்கும்போது தேவன் அதிகமான கிருபையை அளிப்பது தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆகும். பெருமை உடையவர்களாக தங்களை உயர்த்திக் கொள்பவர்களை தேவன் எதிர்க்கிறார். ஆனால் தங்களை தாழ்த்தி மனத்தாழ்மையை அணிந்து கொள்பவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார். இந்த மனத்தாழ்மையின் அனுபவம் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் செய்ய ஆலயத்திற்குச் சென்ற அனுபவத்தை இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார். இங்கே தன்னைத்தானே உயர்த்திக் கொள்ளும் பரிசேயனின் ஜெபத்தில் அவன் எந்த குறையும் இல்லாத ஒரு நீதிமானைப் போல பெருமையுடன் எழுந்து நின்று ஜெபிக்கிறான். ஆனால் நாம் ஆயக்காரனை கவனிக்கும்போது தான் ஒரு பாவி என்று தெளிவாக உணர்ந்தபடியால் வானத்தை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். இங்கே பாவத்தை குறித்து உணராதவன் பெருமையுடன் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்பவனாகக் காணப்படும்போது தான் ஒரு பாவி என்று நினைப்பவன் தன்னை தாழ்த்தி தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனத்தாழ்மையுடன் ஜெபிக்கிறான். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று கூறப்படும் போது நொறுங்குண்டதும் பணிந்த ஆவியும் இணைந்திருப்பதாக காணப்படுகிறது. அதாவது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் பணிந்த ஆவி உள்ளவர்களாக இருப்பார்கள். தங்கள் பாவத்தை உணராதபடியால் நொறுங்குண்ட இருதயம் இல்லாதவர்களாக தாழ்மையுடைய பணிந்த ஆவியின் அனுபவத்தை இல்லாதவர்களாக இருப்பார்கள். எனவே மனத்தாழ்மையுள்ள இருதயங்களுடன் தங்களை தாழ்த்திக் கொண்டு மனத்தாழ்மையுடனும் உண்மையான இருதயத் தாழ்மையுடனும் தேவனை அணுகுபவர்களோடும் ஜெபிப்பவர்களோடும் தேவன் வாசம் பண்ணி அவர்களுக்கு அதிக கிருபையை அளிக்கிறார். அவர்கள் தங்கள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால் உண்டான சரீர பலவீனத்தில் சிம்சோனைப் போல தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது தேவன் கிருபையின் ஊற்றை திறந்து அவர்களுக்கு பரிபூரண கிருபையை அளித்து அவர்கள் தேவனுடைய கிருபையை அனுபவிப்பதால் மரணம் அடையாமல் ஜீவனை பெற்று புத்துயிர் பெறுகிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து மனஸ்தாபமுள்ளவர்களாக நொறுங்குண்ட இருதயத்துடன் தங்களை தாழ்த்தி தாழ்மையுடன் தேவனிடம் ஜெபிக்கும்போது தேவன் அவர்களுக்கு தமது கிருபையை அளித்து அவர்கள் தங்கள் நோயிலிருந்து பலப்படுத்தப்பட்டு குணமடைகிறார்கள். அவர்களுடைய நோயின் பலவீனமான நிலைகளில் தேவனுடைய கிருபையால் தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள் பூரணப்பட்டு மேலும் அந்த வல்லமையால் தேவன் அவர்களை பலப்படுத்தி ஆரோக்கியம் நல்கி குணமாக்குகிறார். நம் வாழ்வில் இந்த விதமாக கிருபையால் குணமடைய தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்ட பணிந்த ஆவியுடனும் வாழ தேவன் நமக்கு உதவுவாராக.